ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் டேர்ம் 3 வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்ட் 1 வீடியோவில் நம்ம உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருந்தோம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதை தொடர்ந்து செகண்ட் சாப்டரான மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அஸ் அ கன்சியூமரா நமக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து கடைகள்ல சந்தைகள்ல நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறோம், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதோட எம்ஆர்பி வந்து 10 ரூபா தான் இருக்கும். ஸோ எம்ஆர்பி 10 ரூபா தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கனால நான் வாடகை அதிகமா கொடுக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து அப்படிலாம் விற்கக்கூடாது. ஸோ அவங்க வாடகையா இருக்கட்டும், அவங்களுடைய என்ன செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து 10 ரூபாய்க்கு இந்த எம்ஆர்பி ரேட்ல தான் விற்கணும். ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய விலை வந்துட்டு ஒரு 8 ரூபாய்க்கு இல்லை 9 ரூபாய்க்கு, ஒரு 7 ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த 1 ரூபா 2 ரூபா லாபத்தை வச்சுதான் அவங்க வந்து பண்ணணும். அவங்களுக்கு வந்து வாடகை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி தாண்டி வந்து வாங்கக்கூடாது. ஸோ அப்போ இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி கையாளணும் அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனை. இப்ப நமக்கே அந்த சட்டம் தெரியல, இது சரியா தப்பா, இது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றதே நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்க முடியும்? ஸோ அப்போ ஒரு ஆஸ்பரண்டா இருக்கிறத காட்டிலும் ஆஸ்பரண்ட்டை தாண்டி ஒரு கன்சியூமரா நமக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஓகேவா? அதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து படிச்சு ஆகணும். ஸோ அதுதான் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்ல போகும்போது உங்களுக்கு மார்க்கெட்னா சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஸோ அப்ப மார்க்கெட்னு சொல்லும் போதே உங்க எல்லாருடைய மைண்ட்ல என்ன தோணு இருக்கும்? ஏதோ ஒரு கூட்டமான பிளேஸ், நிறைய கடைகள் வந்து இருக்குது, நிறைய மக்கள் வந்து கட்டப்பை இதெல்லாம் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க கடைகள்ல வந்து திங்ஸ் வாங்குவாங்க, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதான் வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மைண்டுக்கு வருது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த மார்க்கெட் அப்படின்றதுல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பையர்ஸ் அப்படின்னா பொருட்களை வந்து வாங்கக்கூடியவங்க, செல்லர் அப்படின்னா பொருட்களை விற்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து கடைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதுல வந்து என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கப்படுது இல்லை விற்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூட்ஸ் அப்படின்னா பண்டங்கள், அதாவது ஒரு பொருளா வந்து நம்ம வாங்குறோம், இல்லை பொருளா வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ அதை வந்து கூட்ஸ் பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். சர்வீசஸ் சேவைகள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேங்கா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு முடிவெற்ற கடை. ஸோ முடிவெற்ற கடையுமே என்னன்னா அவங்க வந்து நமக்கு சர்வீஸ் பண்றாங்க. இப்போ அதுல போய் நான் வந்து காசு கொடுக்குறப்ப 100 ரூபா 150 ரூபா கொடுக்குறேன். பட் அது பதிலுக்கு எனக்கு வந்துட்டு என்னவா கிடைக்குதுன்னா ஒரு பொருளா கிடைக்கல, எனக்கு வந்து என்னவா கிடைக்குது, ஒரு சர்வீஸா எனக்கு வந்து முடிவெட்டி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸா வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஹெல்த், எஜுகேஷன் இது எல்லாமே சர்வீஸ் அப்படின்றதுல வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் அப்படின்றது. ஸோ இது ட்ரெடிஷ்னலா இதுதான் வந்து ஒரு கூட்டமான இடத்துல இந்த மாதிரி பையர்ஸ் செல்லர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது. பட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு பிசிக்கல் பிளேஸை நம்ம வந்து குறிக்க மாட்டோம். ஸோ ஒரு கூட்டமான இடம், அதுல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம மார்க்கெட்னு சொல்ல மாட்டோம். அது ஜென்ரலா மார்க்கெட் அப்படின்னா அந்த சந்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே இடத்துல வராங்க. ஸோ அங்க வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டு டைரக்டா வந்துதான் பேசி வாங்கணும், காசு கொடுத்தவங்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருந்தாலே போதும். அது வந்து டைரக்ட் ரிலேஷனா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் ரிலேஷனா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க ஆன்லைன் மூலியமா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, நேரடியாவோ மறைமுகமாவோ வந்து ஒரு கான்டாக்ட்ல வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபார் புக்ஸ் வில் கான்ஸ்டியூட் ஆல் த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் அன் எக்கனாமி. ஸோ அப்ப புக்ஸ் விற்கிற, அதாவது புக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு மார்க்கெட்ல போய் அதுல வந்து புக்கு கடைகள் நிறைய இருக்கும். அங்க வந்து நம்ம அந்த கடையில புக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து இருக்கக்கூடாது. புக்ஸ் மார்க்கெட்ன்றது ஓவராலா நம்ம நாட்டுல அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல அல்லது பர்டிகுலர் மாவட்டத்துல யார் யாரெல்லாம் புக்ஸ் வந்து சேல் பண்றாங்க, ஸோ அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணதுதான் புக்ஸ் மார்க்கெட். ஸோ அங்க யாரெல்லாம் நம்ம என்னென்ன புக்லாம் நம்ம வந்து வாங்கலாம். இப்போ ஆன்லைன்ல நிறைய பேர் புக்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு புக் லான்ச் பண்றீங்கன்னா நீங்களே கூட வந்து ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வெப்சைட்ல, இ காமர்ஸ் வெப்சைட்ல நீங்களே கூட சேல் பண்ணலாம்.
ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமில சொல்றாங்க. அது வந்து பர்டிகுலரா ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷன், ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு லொகேஷன்ல இருக்கிறது தான் மார்க்கெட் அப்படின்றது கன்ஃபைன்டா வந்து சொல்ல கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் அப்படின்றது. ஸோ இதுல வந்து யார் யார் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ காசு வந்து பரிமாற்றம் அப்படின்றது நடக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கன்சியூமர் இருக்கிறாங்க, அதே மாதிரி செல்லர் இருக்கிறாங்க, பையர் இருக்கிறாங்க, செல்லர் இருக்கிறாங்கன்னா பையர் வந்து என்ன பண்ணுவாரு, காசு கொடுப்பாரு, பே பண்ணுவாங்க, அதுக்கான ப்ராடக்ட் கூட்ஸ் அல்லது சர்வீசஸை வந்து செல்லர் வந்து விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் அப்படின்றத எக்கனாமி வைஸ்ல சொல்றாங்க. சரியா? ஸோ இதில் ஒரு மார்க்கெட் அப்படின்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, ஸோ சந்தையினுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு பிசிக்கல் ஆர் ஜாகிரபிக்கல் லொகேஷன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கலோ இல்லை ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷன், ஒரு பர்டிகுலர் லொகேஷனை கன்ஃபைன்டா உள்ளது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ப்ராடர் ஏரியா, ஒரு வைடர் ஏரியா. ஸோ அங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ வந்து ஒரு கடைக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஷாப் இருக்குது, ஒரு கன்சியூமர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட், சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து காசு பே பண்ணுவாங்க, கன்சூமர் பையர் வந்து காசு கொடுத்து பொருளையோ இல்லை சேவையோ வந்து வாங்கிக்குவாங்க. அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் பையர்ஸ் ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நாலேஜ் வந்து அக்சஸ் பண்றதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்டை பத்தி இது எப்படிப்பட்டது, இப்போ தங்க விலை வந்து ஏறுதா இறங்குதா, ஸோ இதையெல்லாம் பத்தி அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தாதான் அவங்களால வந்து விற்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீபாவளி சீசன் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி சீசன்ல ஆயிலுடைய விலையெல்லாம் வந்து அதிகரிக்கும், ஆயிலுடைய விலையெல்லாம் ஏறிடும். ஸோ இப்போ இந்த நாலேஜ் வந்து பையர் செல்லர் ரெண்டு பேருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும். அப்படி இருந்தாதான் ஒரு செல்லர், ஒரு கடைக்காரரா நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஆயில் விலை ரொம்ப அதிகமாயிரும் அந்த டைம்ல, அதனால நான் என்ன பண்றேன், முன்கூட்டியே நான் வந்து தீபாவளிக்கு தேவையான ஆயிலை வந்து நான் வாங்கி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாலேஜ் வந்து அவருக்கு இருக்கும். ஏன் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆயில் வந்து இப்போ நார்மல் ரேட் 80 ரூபா இருக்குது, தீபாவளி சீசன்ல ஆயில் ரேட் 100 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 80 ரூபாய்க்கு வாங்கின ஆயில நான் வந்து ஒரு 110 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறேன் இப்போ கரண்டா. இப்ப அதே ஆயில நான் வந்து தீபாவளி டைம்ல ஒரு 130 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு சொன்னா கன்சூமருடைய அந்த மனநிலை அப்படின்றது பாதிக்கப்படும். என்ன 110 ரூபா உள்ளத 130 ரூபாய்க்கு விற்கிறீங்க, இவ்வளவு அதிகமா விற்கிறீங்க, தீபாவளி சீசன்றதுனால அப்படி விற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன் வந்து அடியாகும். ஸோ அப்ப அதுக்காக அந்த கடைக்காரர் என்ன நினைக்கலாம், ஸோ முன்னாடியே நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிற ஆயிலையே நம்ம வாங்கி வச்சுட்டு அதையே நம்ம 110 ரூபாய்க்கே நம்ம வந்து தீபாவளி டைம்லயே நம்ம வித்துடலாம், ஸோ அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். சரியா? ஏன்னா இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கின ஆயில 110 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் 80 ரூபாய்க்கு வாங்கினதை 110 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து அந்த பையருக்கு வந்து அந்த செல்லருக்கு வந்து இருக்கணும், கடைக்காரருக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி பையருக்கு அந்த நாலேஜ் இருக்க போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு, தீபாவளி டைம்ல எப்படியும் காசு கூடிரும், அதனால நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்க வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நாலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ கடைக்காரருக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ட்ரெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விற்கணும். அதே மாதிரி கன்சியூமரும் வந்து இப்போ வந்து விலை கூடிரும், இப்போ வந்து விலை குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் வாங்குறாங்க. இப்போ எப்படி தங்க விலை வந்துட்டு குறைஞ்சிருச்சுன்னா டக்குன்னு போய் வாங்குறாங்க. ஸோ பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து விலை கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே போய் வாங்குறாங்க. ஸோ இந்த நாலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியணும். இதுதான் வந்து மார்க்கெட்டினுடைய ஒரு ஃபீச்சர், ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அட் எனி கிவன் டைம் ஒன்லி ஒன் ப்ரைஸ் கேன் பி ப்ரிவலண்ட் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டுடைய விலை வந்துட்டு யூனிக்கா எல்லா இடத்துலயும் சேமா இருக்கும். ஒரு இடத்துல அதிகமா ஒரு இடத்துல கம்மியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அவங்களுடைய மனநிலையை வந்து என்ன சொல்றது, ஒரு சீர்குலைக்கும். என்னடா ஒரு கடையில அதிகமா வைக்கிறாங்க, ஒரு கடையில கம்மியா வைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த மார்க்கெட்ல உள்ள அந்த ஒற்றுமையே வந்து அடியாகும். ஸோ அப்ப எல்லாருமே இப்ப ஆட்டோக்காரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப ஒரு இடத்துக்கு போறதுனால எல்லா ஆட்டோக்காரனும் பேச வச்ச மாதிரி ஒரு 50 ரூபா இல்ல 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள எப்படி வந்து அந்த ஒரு ஒற்றுமையா அந்த ஒரு பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ ஆயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ அப்படி இருக்கிறதா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரே மாதிரி இருக்க போகும்போது ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கம்மியா வித்தாரு, இல்ல ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி முன்னாடியே 80 ரூபாய்க்கே வாங்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணலாம், 100 ரூபாய்க்கு விற்கலாம். பட் ஸ்டாண்டர்டா 110 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தோம்னா ஸோ எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கா ஒரு பெர்ஃபெக்டா ஒரு காம்படிஷனா இருக்கும். ஆனா அவர் முன்னாடி என்ன பண்ணிடுற 80 ரூபாய்க்கு நிறைய டன் கணக்குல வாங்கி வச்சுட்டு அதை வந்து அவர் 100 ரூபாய்க்கு விற்க போகும்போது அது வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கும். அந்த காம்படிஷன்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து மார்க்கெட்டினுடைய தன்மைகள். அண்ட் மார்க்கெட்ஸை நம்ம வந்து நிறைய டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து பின்னாடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் பேசிஸில் நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ ஜாகிரபிக்கல் லொகேஷன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். ஸோ அதனுடைய இருப்பிடம் அல்லது அமைவிடத்தை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோக்கல் மார்க்கெட்னா உள்ளூர் சந்தைகள். ஸோ உள்ளூர்ல உங்க பர்டிகுலர் ஊர்ல ஒரு மீன் மார்க்கெட் இருக்கும், இல்லை ஒரு சந்தை இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பர்டிகுலரா அந்த லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரீஜனல் மார்க்கெட்னா அந்த பர்டிகுலர் ரீஜியன், ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டை அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாவட்டத்தையே இல்ல நிறைய ஊர்களை சேர்த்து ஒரு கிளஸ்டரா வச்சு அது ஒரு மார்க்கெட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரீஜனல் மார்க்கெட். அப்புறம் வந்துட்டு நேஷனல் அப்படின்னு வரும்போது இந்த மொத்த நாட்டுக்குமே ஒரே மார்க்கெட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். உதாரணத்துக்கு ஈநாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஈநாம் அப்படின்னா எல்லா அந்த மண்டிஸையும் கனெக்ட் பண்ணுது, எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஸோ நாடு ஃபுல்லா ஒரே சந்தை, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரதா என்னன்னா ஈநாம் அப்படின்றது. ஸோ இது வந்து நேஷனல் மார்க்கெட். ஓவராலா இந்தியாவில் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே மார்க்கெட்டா வச்சிருக்கிறாங்க, சரியா? ஸோ அப்போ வந்து இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஏ அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஒரு விற்பனையாளர் வந்துட்டு பின்னு இருக்கிற ஊர்ல அங்க ஒரு கன்சியூமர் ஒரு பொருள் கேட்கிறாரு அப்படின்னா இந்த ஊர்ல இல்லாத பட்சத்துக்கு இவர் வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இவர்கிட்ட இருந்து இவர் வாங்கலாம். இல்ல இந்த ஏன்ற பர்சன் இந்த பீன்ற ஊருக்கு போய் விற்கலாம், சரியா? இந்த மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கிறது தான் நேஷனல் மார்க்கெட்ன்றது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ன்றது இப்ப இந்தியாவுக்கு தேவையானது அமெரிக்கால இருந்து வாங்கிக்கிறாங்க, சைனால இருந்து வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு தேவையான ப்ராடக்டை இந்தியாவில இருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுறது இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட், பிராந்திய சந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜாகிரபிக்கல் லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணி, ஸோ நேரத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 3 இதா பிரிச்சிருக்காங்க. வெரி ஷார்ட் பீரியட் அண்ட் லாங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதா பிரிச்சிருக்காங்க. ஸோ வெரி ஷார்ட் பீரியட்னா ரொம்ப குறுகிய காலத்துல அந்த ஒரு ப்ராடக்டை வந்து அந்த ப்ராடக்ட்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி வித்து முடிச்சிடணும். ஸோ குறுகிய காலத்துக்கு தான் அந்த பொருளை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கெட்டு போயிடும். ஸோ உதாரணத்துக்கு அந்த ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே என்ன கெட்டு போயிடும். ஸோ அப்போ அதை வந்து சீக்கிரமே வந்து நம்ம வித்து முடிச்சிடணும். ஸோ அது வந்து வெரி ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஷார்ட் பீரியட் அப்படின்னா இதை விட கொஞ்சம் நேரம் வந்து தாக்கு பிடிக்கும், கொஞ்ச நாள் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரிசி, பருப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டு வந்துடும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம வந்து வச்சிருக்க முடியும், அதுக்கு மேல வந்து அது கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. லாங் பீரியட்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும், அதுக்குன்னு இவ்வளோ காலத்துக்குள்ள நம்ம விற்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ அது ரொம்ப காலத்துக்கு நம்ம வந்து நீடிச்சு வித்துக்கலாம். ஸோ அது வந்து லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம், சரியா? ஸோ இது வந்து டைமை பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் இந்த பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, ஸோ அதை பொறுத்து 2 விதமா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்பாட் மார்க்கெட், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட்னா ஸ்பாட் பேமெண்ட்டா பண்றோம் இல்லையா, உடனடியா நம்ம வந்து பே பண்ணிடுறோம், உடனடி சந்தை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பொருள் வாங்குறோம்னா உடனடியா நம்ம காசை கொடுத்து பொருளை வாங்கிட்டு வந்துடும். ஸோ அது வந்து ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா நான் எதிர்காலத்துல தரேன், பின்னாடி தரேன், இப்போ எனக்கு பொருள் தாங்க, இவ்வளவு பொருள் எனக்கு வந்து தேவைப்படுது, ஸோ அந்த பொருளை தாங்க, நான் அந்த பொருளை வித்து காசாக்கி அந்த காசை உங்களுக்கு நான் தர்றேன், அப்புறம் எனக்கு இன்னும் அடுத்த செட் ஆஃப் பொருள் தாங்க, அதை வித்துட்டு காசாக்கி நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த மாதிரி பண்றது வந்துட்டு ஃபியூச்சர் மார்க்கெட். ஸோ எதிர்காலத்துல நான் வந்து தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கிரெடிட் பேசிஸ்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நெக்ஸ்ட் அந்த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன். ஸோ அதை ரெகுலேட் பண்றது, ஒழுங்குமுறைப்படுத்துறது மூலியமா
ரெண்டு இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க, ரெகுலேட்டட் அன்ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலேட்டட் அப்படின்னா இப்போ வந்து பேங்க் இருக்குது இல்லையா, ஸோ இப்போ பேங்க்லையும் நம்ம வந்து கடன் வாங்கலாம், அவங்களும் வட்டிக்கு கொடுப்பாங்க, அதே மாதிரி கந்து வட்டிக்கு விடுறவங்களும் இருப்பாங்க. இப்போ இது பேங்க் அப்படின்னா ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த பேங்க் வந்து கண்காணிக்குது, அதை ரெகுலேட் பண்ணுது, நீங்க இப்படிதான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டன் ரூல்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த கந்து வெட்டிக்கு அந்த விடக்கூடிய அந்த ஒரு நபர், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா, அவங்களை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க வைக்கிறது ரூல்ஸ், அவங்க சொல்றதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட், அவங்க சொல்றதுதான் வட்டி. ஸோ அப்ப பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலேட்டடா இருக்குது, அந்த ஒரு ஹியூமன் அந்த ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா அன்ரெகுலேட்டடா இருக்குது, யாரும் வந்து கண்காணிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அது வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட். உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, பங்குச்சந்தை இதெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் வந்து ரெகுலேட்டட். ஸோ அதை வந்து கண்காணிக்கப்படுது. அன்ரெகுலேட்டட் அப்படின்னா அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அது வந்து யார் வேணா எவ்வளோ ரூபாய்க்கு வேணா வித்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தை. சரியா, இப்போ வந்து இந்த பிட்காயின் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அன்ரெகுலேட்டட், யாரும் அதை வந்து ரெகுலேட் பண்ணலை. இப்போ அதே மாதிரி பிளாக் மார்க்கெட் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, ஸோ பிளாக்ல வைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ண கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அன்ரெகுலேட்டட் அப்படின்றதுல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொன்னோம் இல்லையா. பெர்ஃபெக்ட் காம்படிஷனா எல்லாரும் பெர்ஃபெக்டா போட்டி போடுறது, இம்பர்ஃபெக்ட்னா கொஞ்சம் ஃப்ராடுத்தனம் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தர் மட்டும் உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் அந்த காம்படிஷன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதாவது இப்போ வந்து ஒரு சிங்கம் இருக்குதுன்னா அந்த சிங்கத்து கூட இன்னொரு சிங்கத்தை தான் போட்டி போட விடணும். இப்போ அந்த சிங்கம் இருக்குதுன்னா அது கூட ஒரு 10 ஆடை வச்சு நம்ம போட்டி போட்டு விட்டோம் அப்படின்னா அது எப்படி பெர்ஃபெக்ட் காம்படிஷனா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது. ஸோ அதில் 3 டைப் இருக்குது, மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஆலிகோபோலி அப்படின்றது. அது என்னன்றத நம்ம இங்க வந்து பார்க்கலாம். சரியா, மோனோபோலி அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி, பர்டிகுலர் கம்பெனி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஜியோன்ற இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த ஜியோ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ஏர்டெல் வி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் மொத்தமா வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமா யாருமே இல்லை, ஜியோ மட்டும்தான் இருக்கிறாங்க, பிஎஸ்என்எல் எதுவுமே இல்லை அப்படின்னா இதுதான் வந்து மோனோபோலி. ஸோ நம்ம இவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படுது இல்லையா, அது வந்து மோனோபோலி. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து இந்த டேர்மை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா ப்ரொஃபசர் எட்வர்ட் ஹச் சாம்பர்லின் அப்படின்றவர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில உள்ளவர். 1933 ஒரு புக்ல இந்த மோனோபோலிஸ்டிக் தியரி ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்ற புக்ல வந்து இந்த டேர்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ அதற்கான மீனிங் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் மோனோபோலி அண்ட் பெர்ஃபெக்ட் காம்படிஷன். மோனோபோலின்றது இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன், ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் பெரிய ஆளா இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து சின்ன சின்னதா இருந்ததுனால என்ன அது அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்றது மோனோபோலியும் இருக்கும், அட் த சேம் டைம் பெர்ஃபெக்ட் காம்படிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றது. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோலினா ஒரு கம்பெனி மட்டும் வளர்ந்து இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் ஏர்டெல் வி இந்த மாதிரியான கம்பெனிஸும் கம்பீட் பண்ணுது. ஸோ அப்போ மோனோபோலியும் இருக்குது, பெர்ஃபெக்ட் காம்படிஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதான் வந்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒலிகோபோலி அப்படின்றது, ஸோ இது வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வேர்டு. ஸோ இது வந்து ஒலிகோய் அப்படின்னா ஃபியூ பீப்புள், ஃபியூ அப்படின்ற பொருள், பாலி அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ ஃபியூ பீப்புள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒலிகோபோலி அப்படின்றது இட்ஸ் அ மார்க்கெட் ஃபார்ம் இன் விச் தேர் ஆர் ஃபியூ செல்லர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹோமோஜினியஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஃபியூ செல்லர்ஸ், கொஞ்சம் செல்லர்ஸ் தான் வந்து இருப்பாங்க ஒலிகோபோலி அப்படின்றதுல, கொஞ்சம் செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். மோனோபோலினா ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒலிகோபோலினா ஸோ ஒரு 3-4 ஒரு ஃபியூ செல்லர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் காம்படிஷனா எல்லாருமே யார்கிட்ட வேணா நம்ம வாங்கலாம். ஸோ எவன்கிட்ட வாங்கினாலும் நமக்கு ரேட்டு அந்த குவாலிட்டி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், அது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா மோனோபோலியும் இருக்கும், காம்படிஷனும் இருக்கும். ஸோ ஒருத்தன் வந்து பெரியவனா இருப்பான், மீதி பேர் வந்து கம்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு பிளேஸ்க்கு வர்றதுக்கு கம்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தர். ஸோ இது வந்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றது.
ஜஸ்ட் அந்த டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது காம்படிஷனை பேஸ் பண்ணி 3 விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சியூமர்னா யாரு? ஹூ இஸ் அ கன்சியூமர்? ஸோ நுகர்வோர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த நுகர்வோர் அப்படின்றவங்க வந்துட்டு காசு கொடுத்து பொருளை வந்து வாங்கக்கூடியவங்க. அவங்க தான் வந்து கன்சியூமர். ஸோ அவங்க வந்து பே பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாதி இப்போ கொடுத்துட்டு மீதியை நான் வந்து பின்னாடி பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து கன்சியூம் பண்றவங்க. கன்சியூமர் இஸ் அ பர்சன் ஹூ பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட் ஆர் அவைல்ஸ் அ சர்வீஸ். ஸோ ஒரு பண்டங்களையோ இல்லை சேவைகளையோ வந்துட்டு அந்த பையர் செல்லர் கிட்ட இருந்து வாங்குறது. எய்தர் ஃபார் இஸ் அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுடைய தொழிலுக்காக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக இந்த இதை வாங்கலாம். ஸோ அப்படி வாங்குறவங்க வந்துட்டு முழுசா பே பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா பாதி பே பண்ணிட்டு பாதி திரும்ப ஃபியூச்சர்ல வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா முழுசாவே நான் ஃபியூச்சர்ல தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல யாரு கன்சியூமர் இல்ல, ஸோ நுகர்வோர் இல்லாதவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்க வந்து எந்த ஒரு குட்ஸ், எந்த ஒரு பண்டங்களும் சேவைகளும் வாங்க போகும்போது அவங்க காசே இல்லாம ஃப்ரீயா வந்து வாங்குறவங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல வந்து வாங்குறவங்க. ஸோ அவங்க வந்து நுகர்வோர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குட்ஸையோ சர்வீஸையோ ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் கன்சியூமர் கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு இடத்துல ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கிட்டு என்ன பண்ண போறாங்க, அவங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா ரீட்டைல வந்து சேல் பண்ண போறாங்க. ஸோ அவங்களும் வந்து கன்சியூமர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வாங்கக்கூடியது. இது வந்து ஒரு கமர்ஷியலா நான் வந்து விற்க போறேன் அப்படின்றதுக்காக வாங்க போறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து கன்சியூமர் கிடையாது. ஸோ காசை கொடுத்து வாங்கி அவங்க வந்து யூஸ் பண்றாங்க, தனக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சியூமர். தனக்கு இல்லாம கமர்ஷியலா வெளியில விற்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தே ஆர் நாட் கன்சியூமர்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன, நியாயமற்ற வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒரு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து நீங்க குடிச்சிங்கன்னா நல்லா புஜிட்டிக்கா வளருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வருது. இல்லை இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க உடம்புல உள்ள கொழுப்புலாம் குறைஞ்சிரும், நீங்க வந்து ஃபிட் ஆயிருவீங்க, ஸ்லிம் ஆயிருவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விளம்பரம் வருது இல்லையா? இந்த ஆட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு உண்மையா வந்து வேலை செய்யும், அவங்க வந்து பொய்யா நமக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபேர் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ பொய்யா வந்து சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், இந்த அரிசி நல்லா சூப்பரா வந்து வெந்து நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்லாம் பொய்யா சொல்லி விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க சொன்ன குவாலிட்டியில இப்ப விளம்பரம் பண்றாங்க, அவங்க சொன்ன ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு குவாலிட்டியில ஒரு கிரேட்ல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பழைய ப்ராடக்டை வாங்கி அதை வந்து ப்ராப்பரா பெயிண்ட் பண்ணி புதுசா ரெனோவேட் பண்ணி அதை வந்து புதுசு, இது வந்து புதுசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வித்தாங்கன்னா அதுவும் வந்து அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த பெனிஃபிட் வந்துட்டு இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ஆட்ல சொல்றாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்றபடி அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இதுவுமே வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது, அதாவது ஏமாத்தி விற்கிறது. அதான் வந்து இது கான்செப்ட். இப்போ லேகியம் விற்கிறாங்க அப்படின்னா இந்த லேகியம் சாப்பிட்டீங்கன்னா அவங்க உடம்புல உள்ள கொழுப்புலாம் போயிடும். இப்போ அதே மாதிரி நிறைய இந்த டிவியில நிறைய ஆட் வரும் இல்லையா, இந்த லோக்கல் சேனல்ல இதுல எல்லாம் வரும். அது எக்ஸாக்டா அந்த டேர்ம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த பிராண்டு இல்லை அந்த ஒரு ஆட்ஸ் ரிலேட்டடா நிறைய வரும் இல்லையா. ஸோ இது வந்து நீங்க வாங்கினீங்கன்னா உடனே உடம்பு குறைஞ்சிரும், உடனே இதெல்லாம் வந்து வேலை செய்யும், இந்த கட்டர் வாங்கினீங்கன்னா சூப்பரா வெட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விளம்பரம் வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது உண்மையான கிரேட்ல இல்லை, உண்மையான ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில இல்லை அப்படின்னா அவங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த வாரண்டி கேரண்டி வந்துட்டு இப்போ 1 வருஷம் உங்களுக்கு வாரண்டி, என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் கேட்க போகும்போது அவங்க பண்ணி தரணும். அப்படி பண்ணி தராம இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா ஸோ அது வந்து அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து மிஸ்லீட்
பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 ரூபா அப்படின்றது பெருசா போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்துல வந்து அந்த போஸ்டர் போட்டிருப்பாங்க. பட் இதுக்கு மேல சின்னதா என்ன போட்டிருப்பாங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10னா மினிமமா வந்து 10 rupeesல இருந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம கடையில போய் விசாரிக்க போகும்போது நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்லாம் ஒரு 100 ரூபா 150 200 அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து மிஸ்லீட் பண்றாங்க நம்மள. ஸோ நம்ம எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பின்பத்தை கிரியேட் பண்றாங்க. பட் உள்ள போனா அது 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. அதுவும் வந்து அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல மிஸ்லீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அன்ஃபேர் ட்ரேட்ன்றாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் பிரைஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி சொல்லி இது பண்றதுமே என்னன்னு சொல்றாங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இல்ல அப்படின்னா வித் நோ இன்டென்ஷன் ஆஃப் ப்ரொவைடிங் தம், அதாவது கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை, பட் அவங்களுக்கு வந்து கொடுத்து அதாவது ஒரு லஞ்சம் மாதிரி கொடுத்து அவங்களை வந்து அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அதான் வந்து என்னன்னா அன்ஃபேர் ட்ரேட். இது எல்லாமே வந்து அன்ஃபேர் ட்ரேடுக்குள்ள வரும். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு நிறைய ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லைன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஒரு ட்ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 விதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து எதெல்லாம் வந்து அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஏ 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 ஒன்லி, ஆப்ஷன் சி 1 2 and 3 இப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வந்து சூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் தான். ஸோ செல்லிங் குட்ஸ் விச் டு நாட் ஃபால் வித் இன் த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த குவாலிட்டி செக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி செக் இதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்குள்ள எல்லாம் போய் அதெல்லாம் செக் பண்ணிட்டு ப்ராப்பராக சேஃப்டியான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம அதை விற்கணும். அப்போ இந்த சர்டிஃபிகேஷனே இல்லாமல் நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹோர்டிங்ஸ் அப்படின்னா பதுக்கி வைக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, தீபாவளி டைம்ல வந்துட்டு என்ன ஆகும், ஆயில் விலை ஏறிடும். ஸோ அப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஆயில். ஸோ அப்போ நான் 80 ரூபாய்க்கு விற்கும் போதே அந்த ஆயிலை நான் என்ன பண்ணிடுறேன், நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி பைல் பண்ணி வச்சிடறேன். கடையில நான் நிறைய வாங்கி வச்சிடறேன். வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, எல்லாரும் அந்த டைம்ல 100 ரூபாய்க்கு வாங்கி 130 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் என்ன பண்றேன், 80 ரூபாய்க்கு வாங்கி 130 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ அப்ப விலை ஏறிடும் தெரிஞ்சு முன்னாடியே வாங்கி பதுக்கி வைக்கிறது என்ன அப்படின்னா குற்றம் தான். அது வந்து அன்ஃபேர் ட்ரேட் தான். ஏன் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக்டோபர் அல்லது நவம்பர் டைம்ல தீபாவளி வருது அப்படின்னா, நான் வந்து ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் மாசத்துலயே நான் வாங்கி நிறைய பதுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல தேவை உள்ளவங்க இருப்பாங்கல்ல, ஆயில் தேவை உள்ளவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அப்போ அவங்களுக்கு ஆயில் கிடைக்காம போகும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் நிறைய ஆயிரும். ஸோ நிறைய பேருக்கு தேவை இருக்கும், ஆனால் அந்த தேவையை பூர்த்தி பண்ற மாதிரியான சப்ளை நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய வாங்கி பதுக்கி வச்சுட்டோம். ஸோ இல்லை 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 அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆயிலுடைய விலை அந்த பர்டிகுலர் டைம்லயும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்ளை கம்மியா இருக்கிறதுனால விலைவாசி வந்து ஏறிடும். அட் த சேம் டைம் தீபாவளி டைம்லயும் என்னது ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி வந்து ஏறிடும். அப்ப இதுவுமே வந்து என்னன்னு சொல்றாங்க, அன்ஃபேர் ட்ரேடு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து அன்ஃபேர் ட்ரேடு பிராக்டிஸ்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம், ஃப்ளிப்கார்ட்ல இதுலலாம் பார்த்துருப்போம். ஒரு பொருள், அந்த பொருளை வாங்கிட்டு நோ ரீஃபண்ட் ஆர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு வில் நாட் பி டேக்கன் பேக். ஸோ ஒருக்கா பொருளை வித்துட்டோம், இந்த பொருளை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் திரும்ப எடுத்துக்க மாட்டோம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம், இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே என்னன்னா அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அண்ட் டஸ் நாட் கேரி எனி லீகல் வெயிட். ஸோ இப்படி சொல்றதுல எந்த ஒரு லீகல் பாயிண்ட்டுமே இல்லை, இப்படி நீங்க வந்து எந்த ஒரு லாவுமே கிடையாது, நீங்க இப்படி சொல்றதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம், இது ஒரு நியாயமான விஷயம் தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படி சட்டத்துல எந்த ஒரு இடமும் இல்லை. இப்ப நீங்க ஒரு குட்ஸை வாங்குறீங்க, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கோ இல்லை ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கோ இல்லை திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு சட்டத்துல இடமும் இல்லை. ஸோ அப்போ இது நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணலாம்,
இங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சோ இல்ல ரீஃபண்டோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் அதுக்குன்னு நீங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி போட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லை எனக்கு வேற தாங்கன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கறது அது நீங்க பண்ற அன்ஃபேர் திங்ஸ். சரியா, அதை நீங்க பண்ணக்கூடாது. சரியா. ஸோ நெக்ஸ்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி கன்சூமருக்கு நுகர்வோருக்கு சட்டத்துல என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்ப கடையில வந்து ஏமாற்றப்படுறாங்க, சந்தையில ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து இந்த சட்டம் நம்மளுடைய நாடு எப்படி வந்து பாதுகாக்குது, நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க சட்டத்தின் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் வரும்போது அந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா, ஒழுங்குமுறைப்படுத்துறவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சீர்குலைஞ்சு போயிடும் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்றது ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களெல்லாம் ரெகுலேட் பண்றது IRDAI அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி பேங்கிங் ரிலேட்டடா வந்து RBI வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அவங்கள வந்துட்டு செபி அப்படின்ற அத்தாரிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பர்டிகுலர் ஃபீல்டை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அத்தாரிட்டி வந்து ரெகுலேட் பண்ணணும், ஒழுங்குமுறைப்படுத்தினாதான் அது வந்து ப்ராப்பரா போகும், இந்த அன்ஃபேர் ப்ராக்டிஸ்லாம் இல்லாம போகும். சரியா. இப்போ ட்ராய்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவல் இதுக்கு மேல நீங்க வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய டவர்ஸ் வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு ப்ராப்பரா வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வந்து ட்ராய் அப்படின்றது. அது மாதிரி RBI வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மேல நீங்க வந்து போடக்கூடாது, இவ்வளவுதான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ரெகுலேட் பண்ணாதான் அந்த மார்க்கெட்டுன்றது ரெகுலேட்டா போகும் சீர்குலையாம அப்படின்றதுதான் கான்செப்ட். சரியா. ஸோ கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான 8 ரைட்ஸ். ஸோ 8 உரிமைகள், நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னன்னா ரைட் டு பேசிக் நீட்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த அடிப்படை தேவை அப்படின்றது அவங்களுடைய உரிமை. ஸோ அடிப்படை தேவைன்றது இந்த பால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பால் முட்டை இந்த மாதிரினா அடிப்படை தேவை, மருந்து, இது எல்லாமே வந்து அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். சரியா. அதே மாதிரி சேஃப்டி, பாதுகாப்புன்றது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதுல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதுவும் வந்து அவங்களுடைய ரைட். அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் அவங்களுடைய ரைட் தான். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய பேக் சைட்ல இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் எதால ஆனது அப்படின்னு தெரியறது வந்து அவங்களுடைய உரிமை. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியணும். சரியா. இன்கிரீடியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரைட் டு சூஸ். இப்போ ஒரு மில்க் இருக்குதுன்னா அந்த மில்க்லயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் A, பிராண்ட் B, பிராண்ட் C இப்படிலாம் இருக்குதா. ஸோ இதுல நான் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்றதுக்கான ஒரு உரிமை அப்படின்றது எனக்கு இருக்குது. ஸோ அதான் வந்து ரைட் டு சூஸ் அப்படின்றது. அது மாதிரி ரைட் டு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஸோ அந்த மார்க்கெட்ல ரெப்ரசன்ட் பண்றது என்னுடைய உரிமை. அது அந்த மார்க்கெட்ல வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், நான் மார்க்கெட்ல விற்கலாம், இல்ல மார்க்கெட்ல வாங்குறது, இது எல்லாமே பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ரைட்ஸ். அது மாதிரி ரெட்ரஸல் அப்படின்னா குறை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ குறை தீர்க்கக்கூடிய விஷயங்கள். இப்ப ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது, இப்ப இதுல வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து ரெட்ரஸல் வந்து நம்ம வந்து கேட்கலாம். இந்த மாதிரி வந்து தப்பா இருக்குது, இந்த ப்ராடக்ட்ல வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான குறையை வந்து நமக்கு வந்து தீர்த்து கொடுக்கணும், அது நம்மளுடைய ரைட்டு. அதே மாதிரி கன்சூமருடைய எஜுகேஷன், அந்த நாலேஜ் வந்து அந்த பிரைஸ் எப்ப கூடும் எப்ப குறையும் அந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய உரிமையா இருக்குது. அதே மாதிரி ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து பசுமையான சூழல், ரொம்ப வந்து தூய்மையா வந்து இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 8 பேசிக்கான ரைட்ஸ். சரியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றாங்க. ஸோ இது வந்து 1986 பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்டின் மூலியமா வந்து கன்சூமருக்கு பாதுகாப்பு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அக்டோபர் 1986 பாஸ் பண்ணிட்டு டிசம்பர் 24, 1986 வந்து என்ன பண்றாங்க, நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து முக்கியமான மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. மேக்னா கார்ட்டா அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்ற அர்த்தம். சரியா.
ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படின்றது. ஸோ அதே மாதிரி மேக்னா கார்ட்டான்றது இந்த கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் அந்த கோப்ரா அப்படின்றது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது இந்த சட்டத்தின் மூலியமா, கோப்ரா அப்படின்ற சட்டத்தின் மூலியமா. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம்னா கன்சியூமருக்கு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ கன்சியூமருக்கு அவேர்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு எம்ஆர்பி விட அதிகமா வித்தா அது வந்து குற்றம், அதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவேர்னஸ் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அது வந்து சில என்ஜிஓஸ் மூலியமா, சில ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமா வந்து அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அப்படின்றது கொண்டு வராங்க. எதுக்காகனா இந்த கன்சியூமர் அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சரியா? ஸோ இந்த கன்சியூமர் அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் ஏஜென்சிஸ். ஸோ அதாவது நுகர்வோருடைய இந்த குறை தீர்க்கும் முகவர் அப்படின்னு சொல்றது. ஸோ குறை தீர்க்கக்கூடிய ஏஜென்சிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா நேஷனல் லெவல்ல நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா மோர் தென் 10 மில்லியன். ஸோ அதாவது 1 கோடிக்கு மேல, சரியா, 1 கோடி ரூபாய்க்கு மேல ஏதாவது ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னா 1 crore மேல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டீல் பண்ணுவாங்க. அதே வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் தென் 10 மில்லியன், ஸோ 1 கோடிக்கு கம்மியா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டீல் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் ஃபோரம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ள கேசஸ் வந்து டீல் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த நேமு, இந்த அப்ரிவியேஷன் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பிரைஸ் லிமிட். ஸோ இது வந்து 20 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் டீல் பண்றாங்க. இது 1 கோடிக்கு மேல, ஸோ மோர் தென் 1 crore. இது 20 லட்சத்துல இருந்து 1 crore, இது லெஸ் தென் 20 லட்சம். ஸோ இந்த 3 லிமிட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தது. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா 2009ல ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அப்படின்றது. இது வந்து பார்லிமெண்ட்ல வந்து 2019ல வந்து பாஸ் பண்றாங்க. இந்த 1986 வந்து என்ன பண்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. எதுக்காக நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும்? ஆல்ரெடி நல்லா தானே இருக்குது சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம். அது என்ன இப்போ உள்ள சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆகுதா. ஸோ இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எமர்ஜ் ஆக போகும்போது அப்ப அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சட்டத்தையும் வந்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஏன்னா இப்போ அந்த சட்டத்துல வந்து எல்லாமே இந்த சந்தை, மார்க்கெட், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்ற போது டிஜிட்டலாகவும் நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல நான் வந்து ஏமாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா அது வந்து கூடாது. ஸோ அப்போ அது ரிலேட்டடா என்னென்ன இதெல்லாம் வந்து நம்மளால பாதுகாப்புலாம் கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒட்டி வந்து இங்க 2019ல வந்து ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து ஒரு ஹைலைட்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் வந்து 8 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷனா ஆன்லைன் மார்க்கெட்ல நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்றது. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்ல நம்ம வந்து வாங்கிறது, விற்கிறது. ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துது. ஸோ அந்த லிமிட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இப்போ முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் லெஸ் தேன் 20 lakh to 1 crore, அதே மாதிரி மோர் தென் 1 crore அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ முன்னாடி 10 ரூபாய்க்கு இருந்த மதிப்பும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பும் மாறி இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரி முன்னாடி 20 லட்சம் 1 கோடின்றது பெரிய அமௌண்ட்டா இருக்கும். இப்ப பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்குலாம் 1 கோடின்றது ரொம்ப சின்ன சாதாரண விஷயமா இருக்கும். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும் அந்த லிமிட்டை. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிமிட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். சரியா?
So district forum can now entertain consumer complaints where the value of goods or services paid does not exceed 10 million. ஸோ அப்போ ஆல்ரெடி பார்த்தது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வந்து லெஸ் தேன் 20 லட்சம் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, லெஸ் தேன் 1 crore சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமே என்ன சொல்றாங்க, லெஸ் தேன் 1 crore சொல்றாங்க. அது மாதிரி ஸ்டேட் கமிஷன் வந்துட்டு எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா 1 crore மேல பட் டஸ் நாட் எக்ஸிட் 10 crore. ஸோ அப்போ 1 crore to 10 crore தான் வந்து என்னது ஸ்டேட்டினுடைய லிமிட். அண்டு நேஷனல் லெவலில் இருக்கிறது வந்துட்டு மோர் தென் 10 crore. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20 lakh, 20 lakh to 1 crore, மோர் தென் 1 crore அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா அப்படியே லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லெஸ் தேன் 1 crore, 1 crore to 10 crore, மோர் தென் 10 crore. ஸோ இதை வந்து டேபிள் மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 1986 ஆக்டில் என்ன லிமிட் இருந்துச்சு, 2019 ஆக்டில் என்ன லிமிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க டேபிளா. சரியா? ஸோ இது வந்து 1986ல உள்ளது, அது வந்து 2019ல உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு அந்த ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இப்போ நம்ம ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்லேயே வந்து அந்த ஹியரிங்லாம் வந்து நடத்துறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா இந்த ஹியரிங்லாம் விசாரிக்கிறது இதெல்லாம் வந்து பண்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இந்த நியூ ஆக்ட் மூலியமா இதை வந்து சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ இது வந்து யாரு ஹெட் பண்றாங்கன்னா, யாரு தலைமையம்னா டைரக்டர் ஜெனரல் தான் வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா வந்து செயல்படுது. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்றது, ஒரு லா வயலேஷன் நடக்குது அப்படின்னா ஸோ அதை சம்பந்தமா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஒரு போலீஸ் பண்ற வேலை மாதிரி வச்சுக்கோங்க, சிபிஐனுடைய வேலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, அதான் வந்து டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மூலியமா வந்து அவங்க தான் வந்து ஹெட்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்க தலைமையில வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்துட்டு அதை பத்தி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பெனால்டிஸ். என்னெல்லாம் பெனால்டிஸ், இப்போ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா புஜிட்டிக்கா வளருவீங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பெனால்ட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா 10 லட்சம். சரியா? ஸோ 10 லட்சம் அண்டு 1 year இம்ப்ரிசன்மென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ 2 years. சரியா? ஸோ 10 லட்சம் அண்டு 10 lakh ஃபைனு, 2 years இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ ஃபர்தரா இன்னும் நம்ம வந்து அந்த அஃபென்ஸையும் தாண்டி, அதாவது இந்த பனிஷ்மெண்ட்டையும் தாண்டி மறுவா நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபைன் வந்து என்ன ஆகும்னா 50 லட்சம் அண்டு 5 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெனால்ட்டி எவ்வளோ, அந்த பனிஷ்மெண்ட் எவ்வளோ, அந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பனிஷ்மெண்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 லட்சம் ஃபைனு, 2 வருஷம் ஜெயிலு. அதே மாதிரி 50 லட்சம் ஃபைனு, 5 வருஷம் ஜெயில். இது திரும்ப பண்ணா இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கன்சூமர் கோர்ட். இந்தியாவில் என்ன கன்சூமர் கோர்ட் இருக்குன்னா அந்த பேர் வந்து நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து கன்சூமர் கோர்ட் வந்து இருக்குது. ஸோ நேஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்த கண்ட்ரிக்குமே இது வந்து செயல்படுது. ஸோ அது வந்து 1 கோடிக்கு மேல போக போகுது. இது வந்து இந்த கோர்ட் வந்து டீல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அபெக்ஸ் பாடி. ஸோ உச்சபட்ச ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா இதுதான். இப்போ நம்ம கண்ட்ரில ஜுடிஷியரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், அது கீழே ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு வரும். ஸோ உச்சபட்ச கோர்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அந்த மாதிரி கன்சூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அமைப்பு தான் வந்து உச்சபட்ச ஒரு அமைப்பா வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து டீல் பண்றாங்க. சரியா? அதே மாதிரி அப்பீல் பண்றது. ஸோ இந்த மேல்முறையீடு பண்றதுமே வந்து இதுதான் வந்து ஹையர் கோர்ட் மாதிரி, சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இது வந்து இங்க கன்சூமர் கோர்ட்ல இதுதான் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்றாங்க. குவாசி ஜுடிஷியல்னா பார்ஷியலா வந்து ஜுடிஷியல். ஸோ ஜுடிஷியல் மெம்பரும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரியா? ஸோ அதான் வந்து குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்றது. ஜுடிஷியல் மெம்பர்னா அந்த லா ரிலேட்டடா இருக்கிற பர்சன்ஸும் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ அதான் வந்து இது 1988ல வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 மூலியமா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இந்த ஆக்டின் படி 1988ல இது வந்து அமைக்கப்படுது. சரியா? ஸோ இதை வந்து ஹெட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு
ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதாவது கரண்டா இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது ரிட்டையர் ஆன ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் இதனுடைய தலைமையா இருப்பாரு. இந்த ஒரு கோர்ட் தான் வந்து அப்பெக்ஸ் பாடியா வந்து இருக்குது. கன்சூமர் கோர்ட்லயே இதுதான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டியா வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த கன்சூமர் ரிலேட்டடான இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து டீல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், இது வந்து அது வந்து ஹைகோர்ட் மாதிரி, இது வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி, இது வந்து ஹைகோர்ட் மாதிரி. அது வந்து கண்ட்ரி ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம், இது வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விஷயம் ஹைகோர்ட்ன்றது. ஸோ அப்ப இது வந்து 20 லட்சத்துல இருந்து 1 crore வரைக்கும். ஸோ அந்த லிமிட்ஸ் வந்து நீங்க நம்பர்ஸ்ல எழுதிக்கோங்க. 20 லட்சத்துல இருந்து 1 crore, அந்த இது வந்து மோர் தென் 1 crore அப்படின்னு வரும். டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு less than 20 lakh அப்படின்றது வரும். சரியா? ஸோ அந்த லிமிட்ஸ், அந்த நேம், இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான ஆக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, கன்சூமர் ப்ரொடெக்ஷனுக்கான ஆக்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009, அந்த பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோமையா. ஸோ அதுவுமே வந்து என்னன்னா கன்சூமருக்கான ஒரு பாதுகாப்பு உள்ள சட்டம் தான். ஸோ தங்கத்துக்கு இந்த பிஐஎஸ் சர்டிபிகேஷன், இந்த முத்திரை இருந்தாதான் அது ஸ்டாண்டர்ட், அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 அப்படின்னா, இப்போ அந்த டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து இந்தியாவில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல், தேவையான அத்தியாவசியமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எசென்ஷியல் கமாடிட்டிஸ்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பதுக்கி வச்சு அதை விலைவாசி ஏறினதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து விற்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய சட்டம் தான் இது. அதே மாதிரி இந்த பிளாக் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ட்ஸ். ஸோ இந்த எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது மெயின் சஸ்பெக்ட்ல நீங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னா இந்த ஆக்ட் எல்லாம் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளவுதான் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடானது. வீடியோ வந்து ரொம்ப நேரம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1/2 hourல முடிக்கணும்னு நினைச்சேன், பட் அது கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.